புரட்சி பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி உள்ளவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பெண்ணின் தந்தை உட்பட 5 பேரை கைது செய்தனர். தன்னையும் காவல்துறை கைது செய்யக்கூடும் என்று நினைத்து முன்ஜாமீன் கேட்டுதான் ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் கடந்த வாரம் முன்வந்து விசாரணைக்கு வந்தபோதுதான், ஏதாவது 2 வாரங்களுக்கு முன் விசாரணைக்கு வந்தபோதுதான் நீதிபதி வேல்முருகன் அந்த புவி ஜெகன்மூர்த்தி நேரில் ஆஜராக சொல்லி கடுமையான கண்டனங்களை அவருக்கு பதிவு செய்தார். விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அந்த இடைக்கால உத்தரவாக தெரிவித்திருந்தார். அதே வேளையில் அந்த வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து சிறையில் அடைக்க முடியும் அவர் உத்தரவிட்டிருந்தார். பின்னர் அவர் காவல்துறை அழைத்து சென்றனர். அவர் விசாரணைக்கு முன்பு அவர் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்துதான் உச்சநீதிமன்றத்துக்கு அவர் சென்ற போதுதான் இந்த வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்ற வேண்டும், அதே போல வேறு புலனாய்வு அமைப்புக்கு மாற்ற வேண்டும் என்று அடுக்கடுக்கான உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு நடைபெற்றது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் தனக்கு தொடர்பு இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்றும், எந்த விசாரணைக்காக எந்த நோட்டீஸும் வழங்கப்படவில்லை என்றும், ஒரு வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் என்ற வாதங்களை எல்லாம் முன்வைத்தார். சம்பவம் நடைபெற்ற தினத்தன்று தான் ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்று விட்டதாகவும், சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில பலர் உதவி கேட்பார்கள், அப்படிதான் மகேஸ்வரி என்பவர் உதவி கேட்டதாகவும், சட்டப்படி செய்யுங்கள் என்று அறிவுறுத்தியதாகவும் அவர் அதாவது மனுதாரர் தரப்பு வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார். அந்த ஜெகன்மூர்த்திக்கு எதிராக அளித்த வாக்குமூலத்தில் அவருக்கு தொடர்பு உள்ளது குறித்து தெரிய வருகிறது என்றும் தெரிவித்தார். குறிப்பாக இந்த போலீஸ் விசாரணையின் போது ஜெகன்மூர்த்தி அளித்த வாக்குமூலத்தில் முரண்பாடுகள் உள்ளது என்றும், அந்த சம்பவத்தில் அவருக்கு தீவிர உடன் ஈடுபாடு இருந்திருக்கிறது என்றும், இந்த சம்பவத்தினுடைய மூளையாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்றும் அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் விசாரணை என்பது அவர் முழுமையாக ஒத்துழைக்கவில்லை. அவருடைய பதில் என்பது ஒரு மழுப்பலாக இருந்தது, ஒரு தெளிவாக இல்லை. முன்ஜாமீன் கொடுத்தால் சாட்சிகளை கலைத்து விடுவார், பணம் இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஏடிஜிபிக்கு தொடர்பும் உள்ளது, புகைப்பட ஆதாரங்கள் உள்ளது. சம்பவத்தின் போது புவி ஜெகன்மூர்த்தியும் ஏடிஜிபியும் சந்தித்துள்ளார்கள் என்று அடுக்கடுக்கான வாதங்களை அவர் முன்வைத்தார். எனவே இந்த முன்ஜாமீன் வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் தான் தற்போதுதான் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் புவி ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பொதுவாக அவருக்கு எதிரான அந்த வாக்குமூலம், அந்த சம்பவம் நடந்த கால் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தொலைபேசி அழைப்புகள், அதே போல சிசிடிவி கேமராக்கள், கைப்பற்றப்பட்ட சிசிடிவி கேமராக்கள், ஆதாரங்கள் என அனைத்தையும் அலசி பார்க்கும் போது இந்த வழக்கில் அவருக்குள்ள தொடர்பு குறித்து ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளது என்ற ரீதியில, எனவே அவர் முன்ஜாமீனுக்கு வழங்க முடியாது, எனவே அவருக்கு என்று கூறிதான் நீதிபதி ஜெயச்சந்திரன் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்.